ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்கள் ரெஸ்கிரா. இன்றைக்கி இதை பற்றி உங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வயனோட அக்காரியா அவங்களோட வீட்டுக்கு திரும்ப வந்திருப்பா. அங்கே வந்தறியா தேவங்க கட்டி பிடிச்சி அழுத்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் வயன் கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு தேவங்கும் வயனுக்கும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சு வயனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அங்கே பயங்கர பிரளயமே பண்ணியிருந்திருப்பா. இதில் கோவத்தில் தேவங்கும் வயனோட அப்பாவும் ரியாவை அடிச்சிருந்திருப்பாங்க. இதில் இன்னும் கோவமான ரியா வேகமாக அவளோட ரூமுக்கு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வயனும் அழுத்துட்டே போயிருந்திருப்பான். அப்போது வயனோட அம்மா தேவங்கிட்ட வயனை கம்ஃபர்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தேவங்க வயனை தேடி அவரோட ரூமுக்கு தான் போகிறாரு. அந்த ரூம்குள்ளே போன உடனே வயன் இந்த ரூமில் இருக்க பெட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருப்பான். தேவங்க நேராக அவகிட்ட போய் அந்த பெட்டில் அவளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு வயனோட சீக்ஸை கப் பண்ணி அவளை பார்க்க வைக்கிறாரு. அவள் அழுது அவளோட கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. அவளோட ஐஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அவளை பார்க்க அவங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போது வயன், மாமா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ரியாக்கு என்னெல்லாம் பேசுதான்னு பார்த்தீங்களா? நான் எப்பவுமே யாருக்கும் எந்த கெட்டதான் நினச்சதில்ல. அப்படி இருக்கப்போ என் கூட பிறந்த என் அக்காவுக்கு நான் எப்படி மாமா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவேன்? அம்மா கேட்டாங்கன்ற ஒரே ரீசனுக்காக தானே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனால் அக்கா எப்படியெல்லாம் பேசுகிறான்னு பார்த்தீங்களா? நான் தான் அவங்க அவகிட்ட பறிச்சிட்டேன், அவள் லைஃபுக்கு எடுத்துட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுகிறான். அதெல்லாம் தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நம்ம கல்யாணம் பண்ணியிருந்திருக்க கூடாது, அவனை தேடி இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுதான் அவள் லைஃப் போயிடுச்சுன்னு அவன் என்னை ப்ளேம் பண்ணுறான். என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு வகையில் அவள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டல. என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு வயன் அழுதுட்ருக்கான். தேவங்க ஒன்றுமே பேசல, சைலண்டாக வயனை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு வயன் இன்னுமே அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்போ தேவம் பொறுமையாக அவரோட ஷோல்டரில் பேக் பண்ணுறாரு. அப்போ தேவங்க சொல்கிறாரு, இங்கே பாரு வயன், இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. ரியா சொல்கிறாங்கிறதுக்காக நீ அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும் இல்லை வயன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இந்த மேரேஜ்க்கு அப்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் உன்னோட அம்மாவும் அப்பாவும் தான். நம்ம குடும்பத்தோடையா நானும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அதே நேரம் என்னோட லைஃப் வீணாக போகக்கூடாதுன்னு தானே இது எல்லாமே நடந்துச்சு. இதில் உன் தப்பு என்ன இருக்குது? அண்ட் ரியா அங்கேருந்து காணாமல் போனதால தான் இது எல்லாமே நடந்தது. ரியா அவளாக காணாமல் போனான்னு நம்ம நினச்சோம். அதனால் உன் அம்மா சொல்லி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதில் உன் தப்பு என்ன இருக்குது? ரியா காணாமல் போனதுக்கு யார் ரீசனும் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம இப்போ இருக்கிற கோவத்தில் தான் ரியா இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசுகிறத கேட்டு நீயும் உன்னை நீயே ப்ளேம் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு வயன், நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ தான் ப்ரூவ் பண்ணணும். நீ இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தனா ரியா உன்னை பற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா. இங்கே பாரு வயன், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன். ரியாவை யார் கிட்னாப் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனையும் நான் வாங்கி கொடுக்குறேன். இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்றது எனக்கு தெரியும். ரியா பேசுகிறாங்கிறதுக்காக
நீ அதெல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காத வயன். நீ அழுகிறத என்னால் பார்க்க முடியல. நீ அழுகிறத பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ரியா மேலேங்கிறதையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணம் யாரோ அவங்க மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது வயன் அப்படின்னு தேவங்க சொல்கிறத கேட்டுட்டு வயன் அழுகிறத நிறுத்தி இப்போ தேவங்களோட ஃபேஸை பார்க்குறான். தேவங்களோட முகத்தில் அவ்வளோ கோவம் இருக்கு. ஆனால் அவரோட கண்ணில் ஒரு வழி தெரியுது. அந்த வழி வயன் அழுகிறதாலையா இல்லை ரியா அவருக்கு கிடைக்காம போனதாலையான்றது வயனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு. அதனால அவள் தேவங்க பிளாங்காக பார்த்துட்ருக்கா. அப்போ தேவம் வயனை பார்த்து, என்ன வயன், ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வயன், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையை குனிச்சிக்கிறா. அப்போது தேவங்க அவளோட சின்ன கையை வச்சு அவளோட தலையை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாரு. இங்கே பாரு வயன், உனக்கு எப்போ என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை என் கண்ணை பார்த்து எனக்கு நேருக்கு நேராக சொல்லு. உன் மனசில் எதையும் வச்சுட்டு இப்படி நீ அமைதியாக இருக்காத அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டவர் நீ வயன் அவரோட கண்ணை பார்த்து அவர்கிட்ட கேட்குறா. மாமா, ரியாக்கா பேசினதுலாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் எனக்கு சமாதானப்படுத்துறதுக்காக பேசினதும் இருக்கட்டும். ஆனால் இப்போ உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க. உங்கள் முகத்தில் ஒரு கோவம் எனக்கு தெரியுது. ஆனால் இதையும் தாண்டி உங்கள் கண்ணில் எனக்கு ஒரு ஆழமான வலி தெரியுது. அதுக்கு காரணம் நானா இல்லை ரியாக்காவா? சொல்லுங்க மாமா அப்படின்னு வயன் கேட்குறா. தேவம் வயனை பார்த்துட்டு இருக்காரு. என்ன மாமா, நான் கேட்குறது உங்களுக்கு புரியலையா? இப்போ நீங்க ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் ரியாக்கா என்னை ஹர்ட் பண்ணாங்கிறதா? இல்லை எது தப்பு பண்ணாத ரியாவை அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சுங்கிறதுனால வர பெயினா? சொல்லுங்க மாமா, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு ரியாக்காவை தான் பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலையா? சொல்லுங்க. இப்ப கூட ரியாக்கா கேட்டாலே அந்த தாலியை கட்டி கொடுத்துரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரியாக்கா தான் வேணும்னா இப்ப கூட நான் அவ சொன்னதை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வயன் சொன்னதும் ஏன் வயனோட வாயில கையை வச்சு மூடிடுறாரு. வயன், என்ன பேசுற நீ? ரியா அப்படி பேசினதுக்கு தான் உன் அப்பா கிட்ட அறை வாங்கினான். உனக்கு என்ன, நான் உன்னை அடிக்கிறோன்னு எதிர்பார்க்குறியா? இல்ல, உங்களுக்கு ரியாக்காவை தானே பிடிக்கும். வயன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்கே பாரு வயன், நான் உன்கிட்ட நமக்கு கல்யாணம் அன்னைக்கு நைட்டே சொல்லிட்டேன். ரியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அது என்னோட டிசிஷன் கிடையாது. அது முழுக்க முழுக்க உன் அம்மா எடுத்த முடிவு. உன் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக நானுமே அதுக்கு சம்மதிச்சேன். உன் அக்கா ரியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நானும் தயாரானேன். ஆனால் ரியா காணாமல் போனதுக்கப்புறம் உன் அம்மா ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நாங்கள். ஆனால் நான் வேண்டான்னு சொன்னதுக்கு ரீசன் உன்னோட ஸ்டடீஸ், இன்னொன்று நமக்குள்ளே இருக்க ஏஜ் கேப். இது 2 தான் ரீசனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அவங்க உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்றைக்கி நைட்டே நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ரியாவோட எனக்கு நடக்க இருந்ததும் பியூரான அரேஞ்ச் மேரேஜ் தான். உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீ தான் என் ஒய்ஃபுங்கிறது தான் நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் அதை மாற்றிக்கிறதா இல்லை. நீ என்னமோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க. ரியா தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கானா? நீயும் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க வாயன். என்ன இஷ்டத்துக்கும் என்னோட மைண்ட் மாறிட்டு இருக்கோன்னு நீ நினைக்கிறியா? இங்கே பார், அன்னைக்கோ சொன்னேன், இன்னைக்கோ சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ தான் இனிமேல் என்னோட வைஃப். என்ன நடந்தாலும் சரி, ரியா என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். ஒரு விஷயத்த உன் மைண்டில் நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஆர் மை வைஃப்.
நீ மட்டும்தான் என்னோட ஒய்ஃப். இதை நல்லா புரிஞ்சுக்கோ. மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக இது மாறிடாது வயன். இனி உன் அம்மாவே சொன்னாலும் இது மாறாது. நீ தான் என்னோட ஒய்ஃபுங்கிறத இதுக்கப்புறம் மாறவே போகிறதில்ல. ரியான்னு இல்லை, யார் நினச்சாலும் மாறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. வயன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் சைலண்டாக தான் உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேவங்க மறுபடியும் வயனை பார்த்து, இங்கே பாரு வயன், நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்கிட்ட கோபமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ பேசுகிறதும் உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்கிறதும் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருது. இங்கே பாரு, ரியா பாவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவள் அன்னைக்கு அந்த மண்டபத்துலேருந்து எப்படி காணாமல் போனா, அவளுக்கு என்ன ஆச்சு, இந்த ப்ராப்ளம் யாரால நடந்ததுன்றத நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதனால் மட்டும் நடந்தது எதுவும் மாறிடாது வயன். ரியா சொல்கிறாங்கிறதுக்காக உன்னை விட்டுட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்கே பாரு வயன், இதுக்கு மேலே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ரியாவோட லைஃப்பை எப்படி செட்டில் பண்ணணுமோ அப்படி நாங்கள் பார்த்துக்குறோம். உன் அம்மாவும் அப்பாவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தோ நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களே கோவந்தப்படுவாங்க. இல்லை மாமா, அது வாயை மூடுவாய், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. நீ அழுத்திட்டு இருக்க, உன்னை சமாதானப்படுத்தணும்னு வந்த, ஆனால் நீ இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க. போதும், நீ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாம் போதும். அவள் அவளோட விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்கா. அவளுக்கு வேணுங்கிறதுல அவள் அட்டமெண்ட்டாக இருக்கா. ஆனால் நீ அவள் உன்னை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. உன் அக்காவுக்காக நீ விட்டு கொடுக்கலாம். ஆனால் உன் அக்காவுக்காக உன்னோட லைஃப்பை நீ விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வயன். புரிஞ்சுதா? வயன் அப்படியே ஃப்ளின்ச் ஆகுறான். அதுக்கப்புறம் தேவம் கேட்குறாரு, என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது அப்படின்னு வயன் சைலண்டாக சொல்கிறான். அப்புறம் தேவம் அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாரு. அவர் இப்போ கொஞ்சம் கத்தி ஹாஷாகவே வயன்கிட்ட பேசியிருப்பார் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் நினச்சி கொஞ்சம் அவரோட மைண்டை காம் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், நான் உங்ககிட்ட கோவமாக பேசணும்னு நான் பேசல. பேசினது எனக்கு டென்ஷன் ஆகுது, அதனால தான் நான் இப்படி பேசினேன். நீ எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காத. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை ப்ளேம் பண்ணிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமாக எதுவும் பேசிகிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி சரி வா, நீ இன்னும் சாப்பிடல, முதல்ல போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல, என்னது அப்படின்னு அவர் மறுபடியும் அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி அவளை கோபமாக பார்த்து கேட்குறாரு. வயன் இல்லை இல்லை நான் வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் பயந்த குழந்த மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து போகிறான். தேவன் வயன் போகிறதே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவர் பின்னாடியே அவரும் இறங்கி கீழே வராரு. வயன் கீழே வந்ததும் பார்த்துட்டு வயனோட அம்மா வேகமாக அவகிட்ட போய், வயன் என்னமாச்சு, ஏன் உன் கடலாம் இப்படி வீங்கிருக்க, அழுதுட்டே இருந்தியா? ஏன் வயன், அவள் அவ்வளோ பண்ணுறா, அவளுக்காக உட்காந்து நீ அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவன் மேலேயும் தப்பு இல்லைம்மா, நம்ம அவளை தேடி இருக்கணும், அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு அப்படின்னு வயன் பேசிகிட்டே இருக்கிறப்போ அங்கே தேவங்க வராரு. தேவங்க வரதை பார்த்ததும் வயன் சைலண்ட் ஆகிடுறான். இதுக்கு மேலே பேசி அவர் அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வயன் சைலண்ட் ஆகிடுறான். தேவங்க வந்துட்டு, அக்கா அவளே இப்போ தான் சைலண்டாக இருக்கா, நீ வேற எதுக்காக அவளை பேசி மறுபடியும் என்ன அழ வைக்க ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ என்னோட அம்மா, டேய் எப்பா சாமி, நான் ஒன்றும் பொண்டாட்டி அழ வைக்கல, நீ வா முதல்ல 2 பேரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு
அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரியா அங்க வரா. வந்து அவ தேவங்க பக்கத்துல உட்காந்துருக்க வயனை எந்திரிக்க சொல்றா. ஏ வயன், எழுந்துரு. மாமா பக்கத்துல நான் தான் உட்காருவேன். நீ எந்திரிச்சு அந்த பக்கம் போய் உட்கார் அப்படின்னு சொல்றப்போ வயனும் சைலண்டா அங்கேருந்து என்ன ட்ரை பண்றா. அப்போ தேவங்க வயனோட கையை பிடிச்சு அங்கேயே உட்கார வைக்கிறாரு. அவளை பார்த்து, என்ன அவ சொன்னா நீ எழுந்து போயிடுவியா? அமைதியாக உட்காந்து சாப்பிடு அப்படின்னு ஒரு வயனை பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறாரு. வயன் இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசினா அவர் என்ன பேசுவாருன்னு தெரியாமல் அவள் பயந்துட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ ரியா கத்திக்கிட்டு இருக்கான். ஏ வயன், நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், எந்திரிச்சு அந்த பக்கம் போய் உட்காரு. ரியா, நான் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்கேன், நீ போய் அங்கே உட்காரு, என்னால் எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு வயன் சொன்னதை கேட்டதும் ரியாவுக்கு செம்ம கோவம் வருது. அவள் அப்படியே வயன்கிட்ட வர ட்ரை பண்ணுறா. ஓ வயனோட அப்பா, ரியா நீ இந்த பக்கம் வந்து உட்காரு. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நீ அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிற? மரியாதையாக இந்த பக்கம் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வயனோட அப்பா சொன்னதும் ரியாவுக்கு வேறு வழி இல்லை. அவளும் போயிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே தேவங்க வயனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வயன் குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. அவளோட தட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தேவங் வயன்கிட்ட லீன் ஆகி, என்ன மேடம், என்ன இன்னைக்கு சைலண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கா? அது சாப்பாடு சைலண்டாக தானே சாப்பிடணும். தேவங்க சொல்கிறாரு, நீயா சாப்பாடு சைலண்டாக உட்காந்து சாப்பிட்றியா? வா வயன், எவ்வளோ பெரிய அதிசயம், இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் வயன். என்ன பேசுகிறீங்க? பின்ன எப்போ டைனிங் டேபிள் உட்காந்தாலும் 4 வீட்டு நியாயம் பேசினா தானே உனக்கு 4 பேருக்கு கூட விளையாடுங்க. எனக்கேடா சைலண்டாக உன் பிளேட்டை மட்டும் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வயனுக்கு சாப்பாடு தொண்டையில் அடிச்சுக்குது. அப்படிங்கிற மாதிரி வயன் இருமிட்டு இருக்கா. அப்போ வயனோட அம்மா அங்கே வந்துட்டு, ஏ வயன், என்ன தண்ணி குடி அப்படின்னு சொல்லி வயன்கிட்ட தண்ணி கொடுத்து அவளோட தலையில தட்டிட்டு இருக்காங்க. திரும்பி தேவங்க பார்த்துட்டு, டேய் என்னடா சாப்பிட்றப்ப என்னடா என் பிள்ளைய ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்களோட காதை பிடிச்சி திருக்கிட்டு இருக்காங்க. அப்போ வயன் தேவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ தேவங்க, ஏண்டி இவ்வளோ நேரம் அவ்வளோ அமைதியாக சைலண்டாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன், இப்போது என் அக்கா என் காதை பிடிச்சி திருங்கினதும் எங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தேவங்க வயனை பார்த்து கேட்க, வயன், நானும் சிரிக்கலையே, நான் பாட்டுக்கு சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீங்கள் தான் என்னை வம்படுத்தீங்க, அதுக்கு தானே எங்கள் அம்மா உங்கள் காதை பிடிச்சி சிரிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அக்கா தம்பி சண்டைக்குள்ளெல்லாம் நான் வரலப்பா, எனக்கு சாப்பிட்றது முக்கியம், நான் சாப்பிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல ஏன் வயனை டிஸ்பிலீஃபாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் சிரிச்சுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு அப்படியே அட்டை வயிறு பத்துக்கிட்டே எரியுது. வேற யாரு? ரியா தான். அவளோட கண்ணில் இருக்கிற அந்த கோபம் இருக்கே, வயன் அப்படியே கண்ணாலே எரிச்சிருவா போல் இருக்கு. அப்படிதான் வயனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் வயன் இது எதுவுமே கண்டுக்கல. நான் உன்னை பார்த்தா தானே நீ என்ன முறைக்கிறது தெரியுங்கிற மாதிரி வயன் குடிஞ்சிட்டு சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். மாதிரி இங்கே தேவம் வயனை சிரிக்க வைக்கணும்னு பேசுகிறாரா இல்லை ரியாவை வெறுப்பேற்றணும்னு பேசுகிறாரான்னு தெரியல. வயனை ஏதாவது பேசி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே சிரிச்சுக்கிட்டே வயன் சாப்பிட்டு முடிச்சிடுறா. அப்புறம் தேவங்க வயனும் அங்கேருந்து போயிடுறாங்க. தேவங்க வயனும் அங்கேருந்து எழுந்து போனோடனே ரியாவுமே கோவமாக அவளோட தட்டை அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். அவங்க 3 பேரும் போனதும் வயனோட அம்மாவும் அப்பாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன தான் நடக்குது? ரியா எப்படி காணாமல் போனான்னு நம்மளால இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அவள் என்னடானா நானா போல என்னை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சுருந்தாங்க, இவ்வளோ நாள் எங்கேயோ அடைச்சி வச்சுருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் சரி அதெல்லாம் கூட ஓகேன்னு விட்டுடலாம். ஆனால் இப்போ போய் வயனையும் தேவங்கையும் பிரிக்கணும், தேவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. நான் கூட பயந்தேன், எங்கே தேவம் ரியாவோட இந்த சுச்சுவேஷனை பார்த்து வயன் வேண்டாம் நிறையாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவானோன்னு நான் ரொம்ப பயந்தேங்க. வயனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு வயனோட அம்மா சொல்ல, அதுக்கு வயனோட அப்பா, என்னம்மா பேசுகிற நீ?
நீ உன் தம்பியை இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? தேவங்க ரியாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு ரீசனே நீயும் நானும் தான். நம்ம சொன்னோங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவன் வயனை ஏன் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொன்னான்றதுக்கான ரீசனும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸ்டார்டிங்கில் நான் கூட நினச்சேன், வயனை நம்ம தேவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவள் லைஃப் எப்படி இருக்குமோ என்னமாகுமோன்னு. ஆனால் இன்னைக்கு அவன் வயனுக்காக நின்றான்ல, அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவம் வயனை ஃபுல்லாக அவன் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவன் வயனுக்கு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். வயனோட லைஃப் இனிமேல் கம்ப்ளீட்டாக தான் சேஃபாக தான் இருக்கும். வயனை நம்ம அவங்க கல்யாணம் பண்ணி வச்சதை நினச்சி என்றைக்குமே நம்ம ரெக்ரெட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம செட்டில் பண்ண வேண்டியது ரியாவோட லைஃப்பை மட்டும்தான். நம்ம அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வயனை தேவங்க நம்மளை விட நல்லாவே பார்த்துப்பான். அதில் எனக்கு தேவங்க மேலே ஃபுல் ட்ரஸ்ட் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி என்னோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. தேவங்களோட அம்மாவுக்கும் இது சரின்னு தான் படுது. ஸோ இத்தோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். சரிங்க, எனக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சா? ஸ்டோரி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாத்தையுமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. சரி, ஓகே. இன்றைக்கி நான் ரொம்ப பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. டாடா, பாய்.